கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது செய்தியாய் இரண்டாவது ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை, பக்க நம்பர் 300. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசும்படி நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கூர்மையாக பாருங்க. நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. இங்கிட்ட பிரதர் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? இந்த எச்சரிக்கைங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பாரத்தில் கூட பாருங்களேன், எழுதி போட்டிருப்பாங்க அபாயம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? கவனமாக இருங்க, உயிருக்கு ஆபத்தானதில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கை நோட்டீஸ் விட்டுருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே டேஞ்சரஸ் பிளேஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஹில்ஸ் பிளேஸ்லாம் போனால் போட்டிருப்பாங்க, இது அபாயகரமான வளைவு, எச்சரிக்கையாக வண்டி ஓட்டுங்க. சில இடத்துல போட்டிருப்பாங்க, இது அபாயகரமான ஒரு இடம். மெடிசனில் கூட போட்டிருப்பாங்க, இது ஆபத்தான மெடிசன், இந்த இது நீங்கள் கவனமாக நீங்கள் கையாளணும். அப்போ எல்லா இடத்துலையும் அபாயம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அப்போனா என்ன அர்த்தம்? எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நீங்களும் சில காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்மூடிக்கொண்டு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம போகிற பாதையெல்லாம் கரெக்டு தான், நம்ம செய்யறதெல்லாம் சரித்தான், நம்ம ஓடுற எல்லா ஓட்டமும் சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிற எல்லா பேச்சுமே சரித்தான், நம்ம பார்க்கறது எல்லாமே சரித்தான், நம்ம செய்கிற எல்லாமே கரெக்டு தான் இருக்குது. நம்மளை யார் குற்றம் கண்டுபிடிக்க போகிறா, நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறா என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம யாரை குறித்து கவலைப்படுறது கிடையாது, எதை குறித்து நம்ம அக்கறை கொள்வது கிடையாது. இங்கே பாருங்க, எபிரேயருக்கு எழுதின பவுலடிகள் அழகா எழுதுறாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா. இதில் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு விலக்கக்கூடியது என்னன்னா அவிசுவாசம். ஆண்டவரோட தான் இருப்போம், வேதத்தை கையில் தான் வச்சிருப்போம், ஆனால் நம்மளால் சில காரியத்தை விசுவாசிக்க முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ்விசுவாசம்னு அர்த்தம். ஒரே ஒரு எழுத்து தான் முன்னாடி. விசுவாசிக்கு பக்கத்தில் ஆ போட்டுட்டா அவ்விசுவாசி. பரிசுத்தவானுக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டா அசுத்தம், பரிசுத்தம் இல்லை, அது அசுத்தம். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்ப அவிவிசுவாசம் தேவனை விட்டு நம்மளை விலக்கிறது. விசுவாசம் கர்த்தரிடத்துல கூட்டிட்டு போகுது, அவிவிசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து நம்மளை விலக்கிறது. ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன், அது உங்களுக்கு இலகுவாய் புரியும். மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் கொஞ்சம் வேதாகமத்தை திருப்பி பார்க்கலாம். வேதத்தை படித்தவங்க தான், ஆனாலும் எல்லாமே படிச்சுட்டுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கேயும் அப்படி தான் தவறு நடக்குது. அது இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் நிழலாட்டமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். பக்க நம்பர் 53, புதிய ஏற்பாடு 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். யாரை பார்த்து கேட்குறாரு? சீசர்களை பார்த்து தான் கேட்குறாரு. எல்லாரும் படகுல போய் கொண்டு இருக்கிறாங்க. பாருங்களே, மேலே பார்த்தீங்கன்னா 36, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஒரு கேள்வி கேட்கிறாரு, சீசர்களை பார்த்து தான்.
அவரோடு கூட அந்த கப்பலில் இருந்தவர்கள் யாரு? சீசர்கள், அவருடைய உடன் பணிவிடை ஆட்கள், அவரோடு கூட ஊழியத்தை செய்யும்படி பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. நல்லா நீங்கள் எழுதி மனதுக்குள்ளே வச்சுக்கணும். நான் தெரியாதனமாக வந்துட்டேன் பாரு, நான் இதில் மாட்டிக்கிட்டேன் பாரு, இது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. நீங்கள் யாரும் தேவனிடத்தில் வரல, தேவன் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்கிறது, இன்னான் இன்ன ஊரில் பிறப்பேன், இன்னானுக்கு இன்ன பெயர் வைக்கப்படும். இது எல்லாமே ஆதீனத்தில் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் பெயர் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கர்த்தர் இயேசுவுக்கு பெயர் சொன்னார். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் சொல்லப்பட்டது. வேதத்தில் யோசியா பிறப்பதற்கு 14 தலைமுறைக்கு முன்பே அவனுக்கு பெயர் யோசியா என்று சொல்லப்பட்டது. வேதத்தில் நிறைய இடத்துல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் முன்கூட்டியே பெயரை வைத்திருந்தார், அதை சொன்னார். அதுதான் அந்த பூமியில நிறைவேற்றப்பட்டது. இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, சீசர்கள் என்ன பண்ணினாங்க? இயேசுவினிடத்துல பேசாமல் அவர்களாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் தலையணை வைத்து அயர்ந்திருந்தார், ஓய்ந்திருந்தார், நித்திரையா இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மற்றிருக்கிற நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் தலை சாய்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த சீசர்கள் அவருக்கு என்ன கொடுக்கல? முக்கியத்துவம் கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையிலே நாமளும் அப்படித்தாங்க. நம்ம மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. யோசித்து பாருங்க. மத்தேயு 6:33 கர்த்தர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க நிருபத்தில் வாசித்து பார்த்தால் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்ம முதலாவது யாருக்கு தெரியப்படுத்துகிறோம்? ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே அப்பாவுக்கு கால் பண்ணிடுவோம், உடன் பிறந்தவர்களுக்கு கால் பண்ணிடுவோம், இல்லாட்டி நம்முடைய சிநேகிதிகளுக்கோ கால் பண்ணிடுவோம். நமக்கு பிடிச்ச ஒரு நபர்களுக்கு முதலாவது தெரியப்படுத்துவோம். ஆனால் எரேமியா 33:3 சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, எனக்கு நீ தெரியப்படுத்து என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இங்கு பாருங்க, சீசர்கள் ஒரே படகுல தான் இருக்கிறாங்க, இயேசுவும் அந்த படகுல தான் இருக்கிறாரு. அவர் உன்னதமானவர், உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதீனத்திலே பிதாவோடு இருந்தவர், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலியமாய் உண்டாக்கப்பட்டு வட்டணிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ளவர் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் அந்த சீசர்கள் யாருமே அவரிடத்துல போய் ஒரு கேள்வி கேட்கல, ஒரு வார்த்தை பேசல, அவரிடத்துல போய் தன் நேரத்தை செலவிடல. இவர்களாகவே பேசிக்கிட்டு இவர்களாகவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் அங்கே தலை வைத்து நித்திரை அடைந்தார், ஓய்ந்திருந்தார்னு வேதம் சொல்லுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது 39, என்ன நடக்குது அங்க? அவர் எழுந்து காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே என்றார். ஏன்? கொஞ்ச நேரத்துக்குள்ள காற்றும் பலமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 37, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஒரு ஆபத்து அந்த படகுக்கு வந்துச்சு. ஒரு பெரிய சூறாவளி, ஒரு சுனாமி போல ஒரு தாக்கம் அந்த படகு மேல மோதின உடனே தான் அவங்களுக்கு தெரியுது, இயேசுவை எழுப்பணும், இயேசுவை கூப்பிடணும், இயேசுகிட்ட தெரியப்படுத்தணும், இயேசுவினுடைய உதவியை நாடணும்னு. ஆபத்து வரும்பொழுதுதான் மனிதனுக்கு தெரியுது, தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுது, நான் கூப்பிட்டேன், நீங்க கேளாதவர்கள் போல இருந்தீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு கூப்பிடுவீங்க, அப்பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கூப்பிடுறப்ப நம்ம கேட்கலனா, நமக்கு ஒரு நாள் கூப்பிடும் பொழுது அவரும் நம்மளை பார்த்து சிரிப்பார். நான் கூப்பிட்டேன்ல, உனக்கு எவ்வளோ நாளாக நான் காலதாமதம் காத்து கொண்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில், உத்தமியே கதவை தர, புறாவே கதவை தர, என் நேசகுமாரத்தையே கதவை தர, என் தலை பனியினால் நனைகிறது என்று கர்த்தர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் உள்ள படுத்திருக்கிற அந்த மக சொல்றா, எழுந்து வர என்னால் முடியாது, என் வஸ்திரத்தை நான் கழட்டிட்டேன், என் பிள்ளைகள்லாம் என்னோடு படுத்திருக்கிறாங்க. பாருங்க, தேவன் கதவை தட்டுகிறார்,
சாவி துவாரத்தின் வழியாய் கையை விடுகிறாரு, நேசமான வார்த்தைகளை சொல்றாரு, உத்தமியேங்கிறாரு, புறாவேங்கிறாரு, என் நேசகுமாரத்தியேங்கிறாரு, அன்பான இனிமையான வார்த்தைகளை சொல்றாரு. ஆனா அவளுக்கு கதவை திறக்க மனதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, பக்கத்துல தான் படுத்திருக்கிறாரு, ஆனா அவரிடத்துல பேச ஆட்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆபத்து வந்த உடனே கூப்பிடுறாங்க. ஆபத்து வந்தோடனே அவரை போய் எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க பாருங்களே, அவரை பார்த்து பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கூப்பிடுறாங்க. ஆபத்து வந்தோடனே மனுஷன் என்ன பண்றான்? அப்பதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? 40 வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு என்ன? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை பார்த்து பயப்படுறோம்? யாரை பார்த்து பயப்படுறோம்? என்ன சூழ்நிலை உங்களுக்கு பயத்தை உண்டாக்குது? இந்த சூழ்நிலையில் நீங்க பயந்து ஒளிந்து நடுங்கி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? ஏன் திகைக்கிற? ஏன் நடுங்குற? ஏன் ஒளிந்து கொள்ற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உனக்குள்ள அவிசுவாசம் வந்திருக்கு? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கக்கூடாது? ஏன் விசுவாசமான வார்த்தைகளை நீ பேசக்கூடாது? அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும். அந்த காலத்துலலாம் விமானம் கிடையாது. அந்த காலத்தில் கப்பல் பிரயாணம் தான் அதிகமாக இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கப்பல் பிரயாணம் தான். யோனா போனது கப்பல் பிரயாணம் தான், பவுல் போனது கப்பல் பிரயாணம் தான். நிறைய இடத்துல நீங்கள் கப்பலைத்தான் பார்க்க முடியும். கப்பலில் தான் பொருள்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கப்பல் வழியாகத்தான் பொருள்கள் கொண்டு வரப்பட்டது. தாவீது காலத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அந்த பொருள்கள் எல்லாம் அவன் சமதரிக்கும் பொழுது ஈரோம் என்கிற ஒரு மன்னன் மூலியமாய் அந்த பொருள்கள் எல்லாம் கடல் வழியாக, தெப்பங்கள் வழியாக கொண்டு வரப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாய் இவர்கள் என்ன பண்றாங்க? கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த ஜார்ஜ் முல்லர் என்ற ஊழியக்காரர். திடீரென்று அவர்கள் போய் கொண்டிருந்த அந்த கடல் பனியினால் உறைந்து எல்லாம் கட்டியாய் மாறிடுச்சு. அதை ஓட்டி கொண்டிருக்கிற மாலுமி, கப்பல் மாலுமி சொன்னாரு, அங்க இருக்கிற எல்லா பிரயாணிகளையும் பார்த்து, நம்ம பிரயாணம் பண்ண முடியாது, அதிக பனி பொழிவினால தண்ணீர், கடல் தண்ணீர் எல்லாம் கட்டியாக மாறிடுச்சு. இப்பொழுது நம்முடைய படகை செலுத்த முடியாது. படகை செலுத்தினால் உடைந்து அந்த படகு என்ன சின்ன பின்னமாய் போயிடும். அதனால நம்ம அங்கனே நின்றுவோம். எப்பொழுது சூரிய உதயம் வந்து, எப்பொழுது வெயில் வந்து, அப்பொழுது தண்ணி கரைகிறதோ, கட்டி கரைகிறதோ, பனி விலகுகிறதோ, அப்பொழுதுதான் நம்மளை பிரயாணம் பண்ண முடியும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அப்போ ஜார்ஜ் முல்லர் உள்ள இருக்கிறவர் சொன்னாரு, ஐயா, நான் நாளை அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டும். எனக்கு அந்த பட்டணத்தில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு, நான் போயாக வேண்டும். அந்த மாலுமி சொன்னாரு, நானும் கிறிஸ்தவர் தான், நானும் ஜெபிக்கிறவர் தான், நானும் வேதத்தை படிக்கிறவர் தான். ஆனால் நிச்சயமாய் நம்ம போக முடியாது. ஏனென்றால் கடல் முழுசும் பனிக்கட்டியாய் மாறிடுச்சு. இந்த கப்பல் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அது எப்பொழுது மாறுமோ அந்த காலம் வரையும் காத்திருப்போம், பொறுத்திருப்போம், ஜெபிப்போம்னாரு. ஜார்ஜ் முல்லர் சொன்னாரு, நான் ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். என் விசுவாசம் மிக பெரியது. வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க விசுவாசம் தான், உங்களுக்குள்ளதாங்க அது இருக்குது. உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா உங்க விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினாலே அது உங்களுக்கு வாய்க்கும். இப்ப ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவர். இந்த தண்ணீர் எல்லாம், பனிக்கட்டி எல்லாம் தண்ணீராக மாற்றிடுவார், நான் ஜெபிக்கிறேனார். அது மாதிரி முழங்கால் போட்டாரு, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, ஊழியத்துக்கு அழைத்தது நீங்க, தெரிந்து கொண்டது நீங்க, ஊழியத்தை கொடுத்தது நீங்க, போய் என்று சொன்னது நீங்க. எப்படி எலியா ஜெபம் பண்ணார், இது எல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதே இஸ்ரவேலர் எல்லாரும் காணும்படி இப்பொழுது நிரூபித்திருன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணின உடனே வானத்தின் மதகுகள் திறந்த அக்கினி இறங்கினது போல இந்த ஊழியக்காரர் பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே முன்னாடி இருந்த மாலுமி வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போய் வாயை திறந்தார். அப்போ இந்த ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாயை மூடினார். நீ ஜெபிக்காத, நீ பெயர் கிறிஸ்தவன், நீ வேதம் உன் கையில் இருக்கு, ஆனால் உன் இருதயத்தில் விசுவாசம் இல்லை.
உன் இருதயத்தில் நம்பிக்கை கிடையாது. நீ வெறும் வேதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிற. ஆனால் நானும் கிறிஸ்துவோடு வாழ்கிறவனா இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். போய் பாரு, கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் பனிக்கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாலுமி எந்திரிச்சு ஓடி போய் பார்த்தாரு, கடல் எல்லா பனிக்கட்டியும் கரைஞ்சிருந்தது. அருமையான தம்பி தங்கச்சி, மோசே சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்டார். தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்றது ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்திலே தொனித்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ உண்மையிலே தேவனுடைய பிள்ளையா இருந்தேனா, நீ உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தேனா, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் உன்னிப்பா கவனித்து அந்த வார்த்தைக்கு அது பதில் கொடுக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் சத்தம் கேட்கலனா நீ சரியில்லைன்னு அர்த்தம். எங்கேயோ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மறைவான காரியங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்களே, வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்துல ஓடி வந்து அவரை எழுப்புறாங்க. அவர் எழும்பி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. யாரை பார்த்து தான் கேட்டார்? சீசர்களை பார்த்து தான் கேட்டார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ சீசன் தான், நீ கிறிஸ்தவர் தான், நீ வேதத்தை வச்சிருக்கிறவர் தான், பல ஆண்டுகளாய் ஆலயத்தில் இருக்கிறவர் தான், நீ இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு பெயரை உனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நல்ல நல்ல பெயரா வச்சிருப்பாங்க. சில பேர் சாலமோன் வச்சிருப்பாங்க, டேவிட் வச்சிருப்பாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா அருமையான பீட்ரு வச்சிருப்பாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா அருமையான பேர்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பெயரெல்லாம் தாங்கி கொண்டு இருப்பாங்க. ஆபிரகாம் வச்சிருக்காங்க, ஈசாக்கு வச்சிருக்காங்க, ஜேக்கப்னு வச்சிருக்காங்க. பார்த்தா எல்லா பேரும் மகிமையான பேரா இருக்கும், பேரெல்லாம் அருமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பெயர் படி அவங்க வாழ்றாங்களான்னா அவங்களுடைய வாழ்க்கையில பெயருக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, சீசர்களை கர்த்தர் கட்டிந்து கொண்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இன்னைக்கு ஒருவேளை என்ன சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் நீங்க உன்னதமான தேவனை நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இந்த திகில் வருகிறது. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் சொல்லுங்க, நரகத்தில் பங்கடைவார்கள். அவிசுவாசமும் பயமும் நரகத்துக்குள்ள கொண்டு போயிடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தம்பி தங்கச்சி, இங்கு வேதம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்ப இந்த அவிவிசுவாசம் உன் இருதயத்தை பொல்லாததாய் மாத்திரும். அவிசுவாசம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையவே சின்ன பின்னமாய் மாத்திரும். தம்பி தங்கச்சி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட், 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேங்க்யூ. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது யாருக்கு சொன்னாரு? சீசர்களுக்கு தான் சொன்னார். எல்லாத்துக்கும் சீசர்கள் தான் சொன்னார். உங்களுக்கு தான் சொல்றாரு, சபைக்கு தான் சொல்றாரு. சபையில் இருக்கிற உனக்கு தான் கர்த்தர் இந்த நாளில் பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு வேதம் சொல்லுது, என் மகனுக்கு இறங்கும் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான்னு ஒருத்தன் வர்றான். ஒரு முறை தீயுக்குள்ள விழுகிறான், ஒரு முறை தண்ணிக்குள்ள விழுகிறான். தீயுக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் மாத்தி மாத்தி விழுகிறான். இவனை சுஸ்தமாக்கும்படி எங்கெங்கயோ கொண்டு போனேன், உங்களுடைய சீசர்களிடத்துல கொண்டு போனேன். அதான் அதுல விசேஷம். அவங்க வசனத்தை வாசிங்க பாருங்க, 19, 16. அவனை உம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால கூடாமல் போயிடுச்சு. ஒரு வார்த்தையை சொல்லவா? இயேசுவினால் அன்றி வேறு எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும். இயேசு இருந்தால்தான் அற்புதம் நடக்கும், இயேசு இருந்தால்தான் அதிசயம் நடக்கும், இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தால் தான் மகிமை உண்டாகும், இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தால் தான் எல்லா விதமான காரியங்களும் நடைபெறும். இவங்க சீசர்கள்ட்ட கொண்டு போனாங்களா, சீசர்களால் கூடாமல் போயிட்டுச்சான். இது மாதிரி தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவ போகாத டாக்டரே கிடையாது, அவ ஏறாத ஹாஸ்பிட்டலே கிடையாது, அவள் பார்க்காத மருத்துவத்துறைகளே கிடையாது, அவள் பார்க்காத சித்த வைத்தியம் கிடையாது. அவ எல்லா வைத்தியர்களாலும் வருத்தப்படுத்தப்பட்டு சற்று ஆகிலும் சுகமடையாத பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே வந்தாள். அப்ப அவ பல இடத்துல உபாய தந்திரங்களை பார்த்திருக்கான். தான் பொருளாதாரத்தை வச்சு பல இடங்களில் ஏறி இறங்கி இருக்கிற பலவிதமான ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொரு டாக்டரையும் அவ ஓடி பார்க்கிறா, மருத்துவத்துறையை பார்க்கிறா, பல இடத்துல அலைகிறா, எப்படியாகிலும் சுகமாயிரணும்,
எப்படியாவது இந்த தீராத இந்த பெரும்பாடு என்னை விட்டு தீர்ந்தரன்னு சொல்லி 12 வருடம் அவள் விடாமுயற்சி அடைத்து பல ஊர்ல சுற்றி அலைஞ்சு கடைசியில் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுனிடத்துல வந்தாள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, வாலிபர்களே, நேரலையில் இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களே, ஒருவேளை நீங்களும் தீராத ஒரு வியாதியினாலேயோ, ஒரு வறுமையினாலேயோ, ஒரு வேதனையினாலேயோ, ஒரு கஷ்டத்தினாலேயோ, ஒரு கடன் தொல்லையினாலேயோ, ஒரு தொந்தரவினாலேயோ அல்லது ஒரு நெருக்கத்தினாலேயோ நீங்க எங்கெங்கேயோ சுற்றி அலைந்து கொண்டு இருக்கலாம். வழி தெரியாமல் நீங்க தடுமாறிக்கொண்டு எங்க போனா இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்று தெரியாதபடி நீங்க சுற்றி அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசுவின் இடத்துல வந்து பாருங்க. அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் கேட்கிறார், ஒன்று உண்டா? உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா காரியத்தையும் செய்ய ஏசப்பா வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த 12 வருட ஸ்திரீ எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைசியில விசுவாசத்தை அவ பில்டப் பண்ணி எழுப்புறா, விசுவாசத்தை அவ வர்த்திக்க பண்ணுகிறா, விசுவாசமான வார்த்தைகளை அவ பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொன்ன தெரியுமா? யாரு அவளுக்கு சொல்லி தரலங்க, அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது, அவளுடைய வேதனை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது, அவளுடைய தனிமை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆவியானவர் அவளுக்குள்ளே ஒரு உந்துதலை கொடுத்திருப்பாரு. ஒருவேளை அவள் ஆவியானவரை அறியல, ஆனால் ஆவியானவர் அவளுக்குள்ளே கிரியை செய்திருப்பாரு. இயேசுவை போய் பிடித்து, இயேசுவை போய் தொடு, இயேசுவை பற்றிக்கொள் என்று சொல்லி ஒரு உந்துதல் அவளுக்குள்ளே உண்டானுச்சு. அவ சொல்றா, நான் அவரை போய் தொடுவேன், அப்பொழுது நான் சுகமாவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாருங்க அவளுக்கு சொல்லி கொடுத்தா? அதுதாங்க அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வு. இன்னைக்கு இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீயா வந்துட்டே நினைக்காத, உன்னை ஆவியானவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. நீ வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. புதிதாக இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நேரலையில் எத்தனையோ பேர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாய் இந்த செய்தியை பார்ப்பதில் ஒரு நோக்கம் உண்டு. இந்த சத்தம் உன்னை நோக்கி வருகிறது என்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. நீ மறந்து போய் விடாத தம்பி, தங்கச்சி. நீ இயேசுவை தொட்டு பாரு, இயேசுவினிடத்துல வந்து பாரு, உன் விசுவாசத்தை பலப்படுத்தி பாரு, உன்னுடைய அவிவிசுவாசத்தை நீக்கிட்டு உன் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி நீ எழும்பி தேவனிடத்துல வந்து பாருவே. உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இயேசப்பா உனக்கு நிச்சயமாய் தருவார். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அடி மனதில் நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். சாத்ராக், மேஷாக் அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு அவர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் ராஜாவுக்கு இப்பயே ரிசல்ட் சொல்லிடுறோம், நாங்கள் நீ நிறுத்தி இருக்கிற பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். எப்படி அட்வான்ஸா சொல்றாங்க பாத்தீங்களா? முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க எங்களுடைய முடிவை தெரிஞ்சுக்க. எங்கள் தேவன் விடுவிப்பார், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார், எங்கள் தேவன் அக்கினிக்கு எங்களை தப்புவிப்பாரு. ஒருவேளை எங்க தேவனுக்கு சித்தம் இல்லாட்டாலும், ஆனா நாங்க பரிசுத்தத்தை விட்டு விலக மாட்டோம். எங்க தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிடக்கூடிய அந்த முழங்காலை உங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாளும் முடக்க மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இதாங்க விசுவாசத்தினுடைய ஆழம், இதாங்க நம்பிக்கையினுடைய ஆழம், இதுதாங்க உறுதியினுடைய ஆழம். எவ்வளவு டிக்ளரேஷன் அவங்க தீர்மானமா சொல்றாங்க பாருங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, 12 வருஷ வியாதிய ஜஸ்ட் செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல கர்த்தர் மாற்றினார். அவ இயேசுவை தொட்டால் அவளுடைய வியாதி தீர்ந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கு பாருங்களே, இந்த மனுஷன் கேட்கிறேன், ஏன் உம்முடைய சீசர்களால் கூடாமல் போயிற்று? அப்ப சீசர்கள்ட்ட கொண்டுட்டு போனவன்ட்டு என்ன இல்லை தெரியுமா? அவ்விசுவாசத்தினால தான்ப்பா கூடாம போச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? அவ்விசுவாசம். நடக்குமா, நடக்காதா, தருவாரா, தரமாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இருக்கிறாரா, இல்லையா, எவ்வளவு கேள்வி தெரியுமா? வாழ்ந்திருப்பேனா, வாழ்ந்திருக்க மாட்டேனா, சுகமா இருப்பேனா, சுகமா இருக்க மாட்டேனா, பாஸ் பண்ணுவேனா, பாஸ் பண்ண மாட்டேனா, கிடைக்குமா, கிடைக்காதா, கேள்விக்கு நம்மளே பதில். ஒரு கேள்வியை கேட்டுட்டு 9 பதில நம்மளே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி கர்த்தர் செய்வார்? இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறன்னு உறுதி. மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். விசுவாசி காட்டி எப்படி மகிமை பார்ப்ப? உன் கூட நான் பழகி இருக்கிறேன், நேசம் உள்ளவள் தான், தெரியும். உன் வீட்டுக்கு பலமுறை நாங்கள் வந்திருக்கிறேன், நீ அன்புள்ளவள் தான், இரக்கம் உள்ளவள் தான், நேசம் உள்ளவள் தான், பலமுறை என்னை வீட்டில் வச்சு பராமரித்து இருக்கிறீங்க, நீங்க குடும்பம் முழுசும் என் மேல அன்புள்ளவர்கள் தான். ஆனாலும் அன்பு காரியத்தை செய்யாது, விசுவாசம் தான் காரியத்தை செய்யும். விசுவாசம் என்பது உனக்குள்ள இருக்குன்னு தம்பி, தங்கச்சி. 9 வரத்துல ஒரு வரம் என்ன தெரியுமா? விசுவாசம். கனியில ஒரு கனி என்ன தெரியுமா? விசுவாசம். ரெண்டுலையுமே அது வருது. உனக்குள்ள விசுவாசம் வரணும் தேவனுடைய பிள்ளைகள்.
இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருக்குள்ள விசுவாசத்தில் தாங்க குறைவு. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் காட்டுற தேசத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் நான் சொல்ற மலை மேல அவனை பலியிட்டு. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுங்க. 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்த தேவன், என் சாராளுடைய கர்ப்பமெல்லாம் செத்து போன பிற்பாடு குழந்தையை கொடுத்த தேவன் இந்த குழந்தையை மீண்டும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார் அல்லவா, மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, நிச்சயமா இவனை எனக்கு கொடுப்பார்னு சொல்லி அவனுக்கு விசுவாசம் வர்த்திக்கப்பட்டதுனால தாங்க அவன் தைரியமா மனைவிகிட்டையும் சொல்லல, வேலைக்காரட்டையும் சொல்லல, மகன்கிட்டையும் சொல்லல, 3 நாள் 4 நாள் பிரயாணமாய் அந்த இடத்தை நோக்கி போய் தேவனுக்கென்று தகன பலிகளை செலுத்த அவன் பட்டயத்தை எடுத்து கையை ஓங்கின பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு சொன்னாரு, ஆபிரகாம், பிள்ளை மேல கையை போடாத, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சோதித்து பார்ப்பாருங்க, உன் சோதனையை பார்ப்பார். நீ விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கலையான்னு கர்த்தர் சோதித்து பார்ப்பாரு. நீ சோதனையில ஜெயிக்கணும்னா விசுவாசத்துல நீ வீராங்கனையா இருக்கணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். நம்ப முடியாவிட்டாலும் நீ விசுவாசிக்கணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இவனுக்கு என்ன நடக்குது? ஒரு முறை தீக்குள்ள விழுகிறேன், ஒரு முறை தண்ணிக்குள்ள விழுகிறேன். அவனை கொல்லும்படி அது அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் விழுந்துகிட்டே இருக்கான். சீசர் இடத்துல கொண்டு போய் முடியல. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தார். அதை நீ 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 17:18. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இவனை இத்தனை வருஷமா தீக்குள்ள தள்ளினது எது? தண்ணிக்குள்ள தள்ளினது எது? கொல்லும்படி செய்தது எது? அந்த வீட்டை அலக்கழிச்சது எது? அந்த வீட்டில் அட்டுழியம் பண்ணினது எதுனா ஒரே ஒரு பிசாசு தான். அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்ததுனால தான், அந்த பிசாசனுடைய சேனைகள் இருந்ததுனால தான், அந்த பிசாசனுடைய வாசனை இருந்ததுனால தான், அந்த பிசாசனுடைய சாம்ராஜ்யம் அவன் வீட்டுக்குள்ள எல்லைக்குள்ள இருந்ததுனால தான் அவன் வீட்டில் வேதனை, கண்ணீர், கஷ்டம், பாடு, நிந்தை, அவமானம், துக்கம், போராட்டம், குழப்பம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க தம்பி தங்கச்சி. உங்க வீட்டில் சமாதானம் குறையுதுன்னா எங்கேயோ கேப் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க வீட்டில் ஜெபம் குறையுதுன்னா உங்க வீட்டுக்குள்ள எங்கேயோ பிசாசுடைய கிரியைகள் காணப்படுகிறதுன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். யோபுவை வேலியடைத்தவர் உங்க வீட்டையும் வேலியடைத்து வைத்திருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த வேலி அடைக்கப்பட்ட அந்த வேலிக்குள்ள ஒரு சத்துரு உள்ள புகுந்திருக்கிறான்னா நீ வேலியை கழட்டி விட்டுருக்கேன்னு அர்த்தம். உன் வீட்டில் ஜெபம் குறைஞ்சதுனால தான் இவன் உள்ள வந்திருக்கிறான். உன் வீட்டில் வேத வாசிப்பு குறைஞ்சிருக்கனால தான் இவன் உள்ள வந்திருக்கிறான். உன் வீட்டுக்குள்ள ஆராதனை குறைஞ்சிருக்கனால தான் அவன் உள்ள வந்திருக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல தேவ சித்தத்தை நீ உடைச்சதுனால தான், எங்கேயோ ஒரு இடத்துல தேவ சத்தத்தை நீ மீறினதுனால தான், எந்தோ ஒரு இடத்துல நீ தேவனுடைய ஆலோசனையை புறம்பே தள்ளினதுனால தான் பிசாசு உன் எல்லைக்குள்ள தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறான் என்பது அர்த்தம். நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் என் வீட்டுக்குள்ள சமாதானம் குறையுது? ஏன் என் வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஏன் என்னுடைய வீட்டுக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் வருதுன்னா நீ உன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். உன்னுடைய அலங்கத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஞானம் உள்ளவனாய் அந்த ஓட்டையை நீ அடைக்கலைனா உன்னுடைய வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் தொடரும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப நீங்க உங்களை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத இருதயம் உனக்குள்ள இராதபடி எச்சரிக்கையார். ஒவ்வொரு நாளுமே நீ கம்பியில நடக்கிற, இந்த உலகம் என்கிற கம்பியில நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது, இந்த பக்கம் நீ விழுந்துடக்கூடாது. உன்னை யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்பே என்ன பகைச்சிருச்சுனார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல எனக்கு எப்பயுமே பிரச்சனை பிரதர், அவன் வையிறான் இவன் வையிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரமா உண்டு. நீ யாராவது உன்னை வசாங்கன்னா தான் நீ கரெக்டா போறேன்னு அர்த்தம். அதை முதல்ல தெரிந்து கொள். யாராவது உன் மேல உனக்கு ஏதாவது அபாண்டமா சொன்னாங்கன்னா நீ சந்தோஷப்பட்டு கலிகூறு, பரலோகத்துல உன் பலன் மிகுதியா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கவங்களாம் எனக்கு மாலை மரியாதை போடணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு வந்தனம் சொல்லணும், உலகத்தில் இருக்கவங்களாம் என்னை நேசிக்கணும், உலகம் எனக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஏற்புடையதா இருக்கணும்னா முடியாது. உலகம் இந்த உலகத்துக்குரியவங்களை தான் நேசிக்கும், நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அதனால இந்த உலகம் நம்மளை பகைக்க தான் செய்யும். உங்களோட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு காரணமே இல்லாமல் திட்டுவாங்க,
உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுவாங்க, கோழி வருதுன்னு திட்டுவாங்க, தண்ணி வருதுன்னு திட்டுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா உன் வீட்டு காத்து என் வீட்டுக்கு வருதுன்னு திட்டுவாங்க. காரணம் இல்லாமல் சொன்னாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும். இயேசுவை யாருங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டது? சொந்த சகோதரரே சொல்றாங்க, நீ செய்யற அற்புதத்தை அங்க போய் செய்யணும்னு சொல்லி அவர்களும் விசுவாசிக்கலையா. சொந்த ஊர்ல அவருக்கு மதிப்பு கனம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க அழகாய் சொல்லுது, பிசாசை இயேசு ஒரு அதட்டினார். இந்த அதட்டுதலை சீசர்களால செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் பிசாசுகளை மேற்கொள்ற அதிகாரம் சீசர்களிடத்துல இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பிசாசை மேற்கொள்ற அதிகாரம் நமக்கு வேணும். அப்ப அந்த அதிகாரத்தை எங்கிருந்து பெறுறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் பெற முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை அணுகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நீ செய்யணும்னா நீ முதல்ல கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்கணும், கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நிற்கணும். உன் ஜெப வாழ்க்கை தேனிட்ட பணியாரம் போல இருக்கணும். உன் வேத வாசிப்பு வாழ்க்கை இரவும் பகலும் நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் சொன்னார் அல்லவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதன்படியெல்லாம் செய்யும்படி நீ கவனமாய் இருந்தா நீ புத்திமானாய் விளங்குவாய் என்று கர்த்தர் சொன்னார். இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சேனா நீ போகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சீசர்களுக்கு பிசாசை கண்டுபிடிக்க, இனம் கண்டுபிடிக்க தெரியல. இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைக்கு பிசாசு தான் காரணம், தெரியல ஜனங்களுக்கு. மண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர்பாங்க. ஏன் மண்டை வலிக்குது? டாக்டர்கிட்ட போனாலும் மண்டை வலி போகாது. ஏன்னா அது ஒரு பிசாசு தலைக்குள்ள போராடுது. வயிற்று வலி ஒரு பிசாசுடைய கிரியை, இடுப்பு வலி, கை வலி, காலு வலி, மண்டை வலி, உடம்புக்குள்ள சில பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் அதனுடைய போராட்டம் இருக்கு. அந்த எல்லாம் மேற்கொள்ளணும்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து என்ன செய்யறான்? நிதானிக்கிறான். ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும் ஆவியின் வழி இன்னதென்று. ஆவிக்குரியவர்களுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நடந்தோம்னா எப்பேற்பட்ட பிசாசுகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். கைகளை தட்டுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உனக்கு வேணும்னா நீ இயேசுவோடு நெருங்கி நடக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்க, சீசர்களை பார்த்து கர்த்தர் கடிந்து கொண்டாரு. அந்த வசனத்தை மீண்டும் நான் ஞாபகப்படுத்தி விட்டு கடந்து போகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய அவிசுவாசத்தினால நன்மைகள் விலகி போகிறது தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறதுனால தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. நம்மளால ஆபிரகாம் சொன்னாரு, 100 வயதானவனுக்கு பிள்ளை உண்டாகுமோ. அவ சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, எனக்கு குழந்தை வருமோ. அவளுக்கு நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை குறைவுள்ளவளா இருக்கிறான். கர்த்தர் சொல்றா, நீ நகைத்தாய். அவன் சொல்றா, இல்ல நான் நகைக்கல. கர்த்தரை கடிந்து கொண்டார், நீ நகைத்தாய். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்க கூட பேசும் பொழுது என்ன கொண்டா செய்ய போறார்? நானா அப்படி செய்ய போறேன்? உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. அருமையானவர்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். வேதம் சொல்லுது, நீ என் தாசன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன். எரேமியாவில் நீங்க வாசித்து பாருங்க, நீ பிறப்பதற்கு முன்பு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை தீர்க்கதரிசியாக நான் தெரிந்து கொண்டேன். நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராத. கர்த்தர் சொல்றாரு பவுலை பார்த்து, அந்த எரேமியாவை பார்த்து சொல்றாரு, உன்னை வெண்கல தூணாய் மாத்தி இருக்கிறேன், இரும்பு தூணாய் மாத்தி இருக்கிறேன். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஒருவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பயப்படாமல் பேசு, நான் உன்னை தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு இங்கேயும் கர்த்தர் அநேக பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்க. என்னையவா பயன்படுத்த போறார்? நானே குப்பை, நானே ஒன்றும் தெரியாதவன், என்னால் முடியாத பிரதர், என்னை ஆளை விட்டுருங்க, மோசை மாதிரி சொல்றது. அவ்வளவு காக்குறாரு, அக்கினியில பேசுறாரு, கூப்பிடுறாரு, கோலை போடுங்கிறாரு, பாம்பா மாத்துறாரு, தண்ணி அடிங்கிறாரு, ரத்தமா மாத்துறாரு, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன், நான் மந்த புத்தி உள்ளவன், நான் ஊமையானவன், தயவுசெய்து என்னை விட்டுரும், வேற ஆளை யாரையாவது அனுப்பும். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்து விட்டு கடைசியில் இவர் சொல்றாரு, நான் மந்த புத்தி உள்ளவன், நான் திக்குவாய் உள்ளவன், என்னை விட்டுட்டு வேற யாரையாவது நீ. கர்த்தர் சொல்றாரு, உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேங்கிறாரு. இவன் சொல்றேன், வேற யாராவது நீயே அனுப்பும். இவன் கேட்டதுக்கு தான் கர்த்தர் ஆரோனை கூப்பிட்டு கடைசியில் அவன் கண்ணுக்குட்டியை செஞ்சு கடைசியில் அவன் பிள்ளைகள்லாம் அடிபட்டு எவ்வளவு பிரச்சனை பாரு. நீ தாமதிச்சா வேற ஆளை எழுப்ப வேண்டியது வரும், அவனுடைய வாழ்க்கையில டேஞ்சரஸ் உண்டாகும். இதை கேட்கிற தம்பி, உன்னை கூப்பிட்டாருன்னா நீ போ. ஆபிரகாமை கூப்பிட்டா ஆபிரகாம் போறதை விட்டுட்டு லோத்துவையும் கூட்டிட்டு போய் கடைசியில் லோத்துவோடைய சந்ததியெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் அம்மோனியருக்கும் மோபாபியர்களுக்கும் பிள்ளை தகப்பனா மாறி அவனுடைய வம்சம் எல்லாம் அசிங்கமான ஒரு அருவருப்பான சந்ததியாய் மாறி போச்சு. காரணம், இந்த ஊழியம்
ஆசீர்வாதமானது தான். ஆனால் கரெக்டாக செய்யலைன்னா அது சாபமாக மாறிடும் தம்பி தங்கச்சி. நீ வைத்திருக்கிற வேதம் 100% ஆசீர்வாதம். அதை சரியாக நீ பயன்படுத்தலைன்னா அது உனக்கு மாறுதலாய் மாறிடும். ஆசீர்வாதமும் சாபமும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. நீ எதை எடுக்கிறாயோ அதை பொறுத்து தான். அப்போ இந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சேன்னா உனக்கு ஆசீர்வாதம், உண்மையற்ற முறையில் செஞ்சேன்னா அது உனக்கு சாபமாக மாறிடும். விசுவாசம் உன் கையில் தான் இருக்குது. அந்த விசுவாசத்தை நீ சரியாக பயன்படுத்தலைன்னா, அவிசுவாசியா நீ மாறினேன்னா அது உனக்கு சாபமாக மாறிடும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 22:32 வாசிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 22:32. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் சீமோனை நோக்கி, மேல இருந்து வாசிக்கிறேன், இதோ கோதுமையை சுலகில புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த. ஏசப்பா பேதுருக்காக என்ன ஜெபம் பண்றாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அப்ப சில போராட்டங்கள் வரும் பொழுது விசுவாசம் எப்படி இருக்கும்? ஒளியக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை வரும். பவுல் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் எனக்கு அற்று போயிற்று. சூரியனாவது சந்திரனாவது நாங்கள் பார்க்கவே இல்லை. அநேக நாளாய் ஒரே குளிரும் பனிரும், கப்பல் எல்லாம் உடஞ்சு போச்சு, கப்பலின் பின்னணியத்தில் எல்லாம் உடஞ்சு போச்சு. நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு அற்று போயிற்று. ஆனால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் இன்று இரவு எனக்கு தரிசனமாகி சொன்னாரு, பயப்படாதே பவுலே, பயப்படாதே. இந்த யாத்திரையில், கப்பல் யாத்திரையில் இருக்கிற யாவரையும் நான் உனக்கு தயவு பண்ணியிருக்கிறேன். கப்பற்சேதமே இல்லாமல் பிராணச்சேதம் ஒன்றும் வராதுன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படியான அந்த பிரயாணம் இருந்துச்சு. ஆனால் பவுல் முன்னாடியே சொன்னார், வேண்டாம், இந்த பிரயாணம் நன்மையான பிரயாணம் அல்ல, இந்த பிரயாணம் பண்ண வேண்டான்னு எவ்வளோ சொல்றார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பவுல் பேச்சை விட மாலுமி பேச்சை நம்பினாங்களாம். இப்போ நாமளும் கூட டாக்டர் பேச்சை நம்புவோம், வக்கீல் பேச்சை நம்புவோம், டாக்டர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஆலோசனைக்கு கேட்கவே மாட்டோம். அவர் தானே நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குது, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்குது. தேவனுடைய பிள்ளை ரேகாப்பின் குமாரத்திகளை போய் கேட்டு பாருங்க, குமாரர்களை. அவங்க தகப்பன் சொன்னதை இன்னைக்கு வரையும் செய்கிறாங்க. ஆனால் நீங்களோ நான் சொல்றதை இன்னைக்கு வரையும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்ய மாட்டீங்களே. கர்த்தர் அழகா சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் மணலின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். காற்று வந்தது, பெருவெல்லம் மோதினது, அந்த வீடு அழிந்து போனது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு வேற செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும், தொழிலும் அழிஞ்சு போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம அட்ரஸ் எல்லாம் போயிடுவோம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நம்ம செய்வோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இங்க பாருங்க, சீசர்களை பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து, உன் விசுவாசம் ஒளிந்து போக. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம்ம ஒளிந்து போகாதபடி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, என் விசுவாசத்தை நான் தளர விட்டுறக்கூடாது, என் விசுவாசத்தில் நான் வீராங்கனையா இருக்கணும். பவுல் சொல்றாரு, உபத்திரவமோ, ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாரும் அநேகர் வந்திருக்கிறீங்க, எதை வந்தவன் இன்னைக்கு உட்கார்ந்தவன் 2 பார்த்தம் போனவன் இருக்கக்கூடாது. இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தலைகழுதாய் உங்களை மாற்ற நான் விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 36, ரோமருக்கு புஸ்தகம், ரோமர் எழுதின புஸ்தகம் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்படி படிக்கணும், என்னை பிரிப்பவன் நம்மேன்னு ஏன் எல்லாம் பன்மையில சொல்றீங்க? ஒன்ன முதல்ல பிரிக்குதான்னு பாருங்க. வசனத்தை ரியலியா பாடுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் என்னது? முதல்ல இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் என்ன படுத்தப்பட்டாங்க? ஓத்திரம்னா எப்படி ஓத்திரவம்? தாளடி கூட கிடைக்கல. வேலை செங்கலை அறுக்கணும், ஆனா கூலி இல்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் ஓத்திரவப்படுத்தினார்கள், அடின்னு அடித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். எழுதியிருக்கு கொடுமைப்படுத்தினார்கள். அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். 2 வரியும் இருக்கும். மேல கொடுமைப்படுத்தினார், கீழே வந்தீங்கன்னா மிகவும் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இதாங்க உபத்திரம். சிங்க கேபில போட்டாங்க, அக்கினிக்குள்ள போட்டாங்க, இதெல்லாம் கொடுமை. பட்டினியாய் போட்டார்கள். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அதுக்கடுத்து அப்படியே சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும்
வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை நம்மை பிரிக்க மாட்டாதென்றே. எத்தனை பேர் இப்படி நிச்சயத்தை வச்சிருக்கிறீங்க? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நிச்சயம் இருக்கா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணாங்க பிரதர், அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நிச்சயத்தை நான் சொல்லல. ஊழியத்தில் ஒரு நிச்சயம் இருக்கணும், அழைப்புல ஒரு நிச்சயம் இருக்கணும், உங்க ஓட்டத்தில் ஒரு நிச்சயம் இருக்கணும், உங்க தெரிந்து கொள்ளுதல ஒரு நிச்சயம் இருக்கணும். அழகா பேதுரு எழுதுறாரு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். இப்படி செய்தா நீங்கள் இடறுவது இல்லை. நீங்க முதல்ல யாருங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. என்னை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே வின் பண்ண முடியாது. நீங்க ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. என்னுடைய அழைப்பு இதுதான் பிரதர், கர்த்தர் என்னை இதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறார், கர்த்தர் தான் என்னை அழைச்சாரு, நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லலாம். தாவீது சொன்னார்ல, கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, ஏசப்பா அவர்களை பார்த்து சொல்றாரு, ஓ விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அப்ப ஒளிந்து போகுமா? போகும். எப்ப? நீ உலகத்தை பார்த்தேனா. நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு அனுமதித்தார். இவன் தானே கேட்டேன். நீரே ஆனால் ஏசப்பா சொன்னார், நான் தான்ப்பா கப்பல் வந்திருக்கிறேன், நடந்து வா தண்ணிக்குள்ளேனார். வேகமா தூக்கி தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டேன். உலகத்துல இயேசுவுக்கு அடுத்து தண்ணியில நடந்த ஒரே ஒரு ஆளு பேதுரு தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஆனா எவ்வளவு தூரம் நடந்தேன்? கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. இயேசுவை பார்க்குற வரையும் கரெக்டாக தாங்க நடந்தேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இயேசுவை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா எங்கே வேணாலும் போயிடலாங்க. வேதத்தை பார்த்துக்கிட்டே போனால் நீங்கள் பிரயாணம் பண்ணிடலாங்க. ஆனால் உங்கள் பார்வை உலகத்தையோ, நண்பர்களையோ, சிநேகிதர்களையோ, வானத்தையோ, பூமியையோ, சூரியனையோ, சந்திரனையோ, நட்சத்திரங்களையோ, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரையாவது நீங்கள் திரும்பி ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலு தானாக தண்ணிக்குள்ளே போயிடும். பேதுரு இயேசுவை பார்த்தோன்னே நடக்கிறாரு. நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடக்க அனுமதித்தாருன்னு ஏசப்பா வாங்க அப்படின்ட்டார். காலில் வைக்கிறேன் தண்ணிக்குள்ள, அது தர மாதிரி மாறிடுச்சு. நடக்கிறேன். இப்ப திடீர்னு பார்த்தா காற்று அடிக்குது, புயல் வருது, தண்ணி அப்படியே மேல எழும்பி வருது. இதை பார்த்த உடனே இயேசு மேல இருந்த பார்வையை லேசா அப்படி திருப்பினேன் பார். கடலை பார்த்தேன், சீற்றத்தை பார்த்தேன், அங்க இருக்கிற கொதிக்கக்கூடிய அந்த அலையை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ள அந்த மனநிலைமை சொல்லுது, ஐயோ அலை வருது, ஐயோ காற்று வருது, ஐயோ நான் தண்ணிக்குள்ள நிக்கிறேன்னு அவன் தன்னை நினைச்சான் பாருங்க. காலு தானா போச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? கடிந்து கொண்டாரு, அவனை தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு உன்னையும் பார்த்து கடிந்து கொண்டாரு. இவ்வளவு நாள நான் உன்னை நடத்தினல்ல, இவ்வளவு காலம் நான் உன்னை தூக்குனல்ல, இவ்வளவு காலம் நான் உன்னை சுமந்தல்ல, இவ்வளவு காலம் உன்னை நான் தாங்கினேனே, தப்புவித்தனே, ஏந்தினேனே, தப்புவித்தனே, எல்லா வல்லடிகளுக்கு உன்னை விளக்குனேனே, இனிமேல் நான் உன்னை கைவிட்டுருவேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர் பேசுங்க கொஞ்சம். எல்லாரும் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ இன்ன வரை எப்படா அவர் விடுவார், எப்படா விட்டா வீட்டுக்கு போகலாம், வீட்டில் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கமே நினைக்கிறீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஜாக்கிரதையா தேவனை பற்றி நான் சொல்லணும். இந்த வார்த்தை என்ன ஆண்டவர் கேட்பார், ஏப்பா இத்தனை ஆளு வந்தாங்களே, நீ ஏப்பா சொல்லல, ஆளுக்கு தகுந்த மாதிரி நீ மனுஷனை திருப்திப்படுத்திட்டேன்னு அவர் சொல்லக்கூடாது, என்ன திருப்திப்படுத்தினேன்னு சொல்லணும். பிணைக்காசின் ஆவி எனக்கு வேணும், அப்பதான் நான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அவன் தேவனை பார்க்கிற வரையும் அவன் காலு தண்ணிக்குள்ள போகல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, கர்த்தரை நீ பார்த்தேன்னா உன் காலு தண்ணிக்குள்ள போகாது, உன் வாழ்க்கை தண்ணிக்குள்ள போகாது, உன் தொழில் தண்ணிக்குள்ள போகாது, உன் குடும்பம் தண்ணிக்குள்ள போகாது, உன் பிள்ளைகள் தண்ணிக்குள்ள போக மாட்டாங்க, உன்னுடைய எதிர்காலம் தண்ணிக்குள்ள போகாது. ஏனென்றா இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல ஏசப்பா அழைக்கிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இல்லாதது உன் வாழ்க்கையில என்னென்ன இல்லை அது எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். காற்று வராது, மழையும் வராது, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. காற்றே வராது, மழையும் வராது, ஆனா தண்ணி வந்துடும், உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். சீசர்கள் கேட்கிற அந்த வனாந்தரத்துல எப்படி உணவு கிடைக்கும் பார். ஒரு கீழ்காற்று வருது, ஒரு மேல்காற்று வருது, கோராவரி காற்று வருது, காடைகளை கொண்டு வந்து பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பி பிடிச்சு இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள், இந்த பக்கம் ஒரு நாள், அவங்களுடைய மூக்கு வழியாய் கறிகள் இறைச்சிகள் எட்டி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் காடைகளை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. இதுதாங்க அற்புதம். ஏசப்பா அற்புதமானவர், உனக்கு செய்வார். விசுவாசிக்கிறவன் பதறா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். பாருங்க, ஜெபாலய தலைவனை பார்த்து ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகவே. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் விசுவாசிக்கிறீங்க ரைட், ஆனா உள்ளவனாகவே இருக்கணும்.
நீங்கள் நேற்று ஒரு விசுவாசம், இன்னைக்கு பார்த்தா 100ல் இருப்பீங்க கட்டாயம். ஆனால் நாளைக்கு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஏறி 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 இங்கே வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இங்கே வந்து 0ல் படுத்து கிடக்கும். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வர்றப்ப இங்கேருந்து நாங்கள் தூக்கணும், இங்கே வரோம், திருப்பி இங்கே போகும். இதான் உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, இங்கிட்டு மாறி மாறி. ஏன்னா அங்கே போய் வசனத்தை கேட்குறதே இல்லைங்க. இங்கே கேட்குறதோட சரி, அங்கே போனோன்னே நம்மளை யாரு கேட்க போறா? அருமையான தம்பி தங்கச்சி, யோசித்து பாருங்க. ஜெபாலய தலைவனை பார்த்து இயேசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யாரு என்ன செய்தி சொன்னாலும் நீங்க நம்பாத. வந்து சொல்றேன், போதகரை வருத்த பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. அவரை வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை ஆல்ரெடி டெத்து முடிஞ்சு போச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, பெனிஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் பிழைக்காது, செத்து போச்சு. அவங்க பாரு எல்லாம் இளவு கொண்டாடிக்கிட்டு இருக்கான், தம்புரை அடிச்சு பிச்சு எடுத்துருக்கான். அந்த தம்புருக்காரன் இருக்கானே, எங்க வீட்டிலடா சாவான்னு அவன் தப்படிக்க ரெடியாக தான் இருப்பேன். ஏசப்பா சொல்றாரு, டேய் எவன் பேச்சையும் கேட்காத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரா, ஆகாதுன்னு சொன்னாரா? விசுவாசம் உள்ளவனாகவே இரு. உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாங்களா? விசுவாசம் உள்ளவனாகவே இரு. உன் பிள்ளை படிக்கவே மாட்டேது, ஆசிரியர் கூப்பிட்டு உன் பிள்ளை மக்குன்னு சொல்றாங்களா? விசுவாசம் உள்ளவனாகவே இரு. வேலையே இல்லையா? விசுவாசம் உள்ளவனாகவே இரு. சாரி பார்த்து விதை வீட்டில் அடுத்த நேரம் உணவு இல்லை, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அவன் சொல்றா, 2 விறகு பொறுக்கிறாளாம், கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் எண்ணம், இன்னைக்குள்ள நாங்க செத்து போயிடுவோம், இதான் எங்களுடைய லாஸ்ட் டே. எலியா அது சொல்றாரு, இல்லை இன்னைக்கு லாஸ்ட் டே கிடையாது, பஞ்சகாலம் தீர்ற வரையும் உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாது, இது லாஸ்ட் டே கிடையாது. நீ ஏன் நினைக்காத லாஸ்ட் டேன்னு? இல்லை, உனக்கு ஜீவன் இருக்கு, இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும். எலியா சொல்றாரு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நீ எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, இன்னைக்கு வரை உனக்கு சாவு கிடையாது. இன்னைக்கு அவன் பரலோகத்துல தான் இருக்கிறான், அவனுக்கு இந்த பூமியில இன்னொரு நாள் தான் சாவு இருக்கு. கர்த்தர் நமக்கு முடியும்னு சொன்னா அவர் தொடக்கம்னு சொல்லுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏசப்பா கூட்டிட்டு போறாரு, வாப்பா வா, ஓ வீட்டுக்கு நானும் வரேன், நான் தான் வந்துகிட்டு இருக்கிறேன், ஏன் பயப்படுற? யார் யாரோ சொல்ற செய்தியை கேட்டு பயப்படாத, உன் ஆத்துமாவுக்கு சொல்லு, ஆத்துமாவே பயப்படாத, நிச்சயமாய் நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், ஒரு நாள்ல நான் ராஜ கம்பீரமாய் உட்காருவேன், ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில மனமிக்க மலவாளத்தியாய் நான் வீற்றிருப்பேன், ஒரு நாள்ல என் கையில குழந்தைகளை வைத்திருப்பேன், ஒரு நாள்ல நான் இந்த உலகத்துல வாழ்ந்து சுகித்திருப்பேன், இந்த ரதத்துல கர்த்தர் என்னை கொண்டுட்டு போவாரு. யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறப்ப எவ்வளவுலாம் ஜெபம் பண்ணிருப்பேன் தெரியுமா? பரிசுத்தவானுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் தரிசனம் பார்க்கிறவங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனா அவன் வாழ்க்கையில எவ்வளவு சிறுமை. மனிதர்கள் அவன் தலைமையில ஏறி போறாங்க, தீயை கடந்து வர்றேன், உபத்திரவத்தை கடந்து வர்றேன், கண்ணீரை கடந்து வர்றேன், அவமானத்தை கடந்து வர்றேன், நிந்தையை கடந்து வர்றேன், பரியாசத்தை கடந்து வர்றேன். ஆனா வேதம் சொன்னது கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு நீயும் கடந்து வர்ற அன்பு மகளே, நீ கடந்து வர்ற, தீயை கடந்து வர்ற, தண்ணீரை கடந்து வர்ற, உபத்திரவத்தை கடந்து வர்ற, பாடுகளை கடந்து வர்ற, தரித்திரத்தை கடந்து வர்ற, கைவிடப்பட்ட நிலைமையில வர்ற. ஆனா ப்ராபர்ஸ் சொல்லவா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கைவிட்டாத தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடந்தாலும் அவைகள் உண்மையில் புரளும், நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ என்னுடையவன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். எப்ப மகிமைப்பட்டாரு? வேதம் சொல்றது, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது, அந்த நாள் நிறைவேறின உடனே கர்த்தர் அவனை தூக்கி ரதத்தில் உட்கார பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் அப்ப இவ்வளவு நாள் அவனை கர்த்தர் கொண்டு போன பாதை, அவனை உயர்த்தணும், அதுக்காக கர்த்தர் அவனை சோதனையின் பாதையில, புடமிடக்கூடிய பாதையில கொண்டு போய் அவனை மகிமைப்படுத்தினார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுது, அழகா சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக என்ன செய்றேன், வேண்டிக் கொள்கிறேன். அவிசுவாசமாயிராமல் விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இப்படி வேதத்துல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இந்த அவிசுவாசம் வந்துட்டாலே இருதயம் என்னமாயிரும் தெரியுமா? பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி சொல்லுங்க, எச்சரிக்கையா இரு. எதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அதை மட்டும் நீங்க குறிக்கவில்ல முடியாது. நான் வேகமா சொல்றேன், கவனிங்க, உங்க லிசனிங் பவர்ல கவனிங்க, இல்லாட்டி வீடியோவில் போய் நீங்க பார்த்து கொள்ளுங்க. முதல்ல கண்ட இடமெல்லாம் தகன பலிகளை செலுத்தும்படி இல்ல, செலுத்தாதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். உபாகமம் 12:13 கண்ட இடத்துல எல்லாம் போறோம், கண்ட இடத்துல தென்னோல் வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு இடம் இருந்துச்சுங்க. தானியல் வழக்கத்தின்படி மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்றது. நம்ம இன்னைக்கு ஒரு ஜெபம், நாளைக்கு ஒரு ஜெபம், நாளைக்கு ஒரு ஜெபம், இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. கண்ட இடத்துல போய் பலி செலுத்திட்டு இருக்க கூடாது. உனக்குன்னு ஜெபிக்க ஒரு இடம் இருக்கணும். தேவனை சந்திப்பதற்கு ஒரு இடத்த நீ உங்க வீட்டில், உனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, உன் மனைவிக்கு ஒரு ரூம் இருக்கு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் இருக்கு. ஏசப்பாவுக்கு எங்க இருக்கு ரூம்? உன் வீட்டில் ஏசப்பாவுக்குன்னு எங்க இடம் ஒதுக்கியிருக்க? ஏசப்பாவை நீ எந்த இடத்துல சந்திக்கிற? தேவனை நீ சந்திக்கக்கூடிய அந்த இடம் எங்கே?
உன் வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்கு, அந்த இடத்துல ஏசப்பாவுடைய இடம்னு சொல்லு, அந்த இடத்துல நீ போ, உனக்காக ஏசப்பா காத்திருப்பார். கைத்தட்டி கண்ட இடத்துல சுத்தாது. இன்னைக்கு ஒரு இடத்துல ஜெபம், நாளைக்கு ஒரு வானம் திறக்கப்படணும். பாருங்க, யாக்கோபு படுத்திருந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டுச்சு. அப்ப நீ எந்த இடத்தை டிக்ளேர் பண்றியோ அந்த இடத்துக்கு நேரா வானம் திறக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதுமே தூதர்கள் ஏறுவது இறங்குவதுமா இருப்பார்கள். அதனாலதான் உபாகம் 12:13 சொல்றாரு, கண்ட இடமெல்லாம் நீ பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. 12:19 லேவியராக உபாகம் 12:19 லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு ஊழியக்காரர்களே கைவிட்டுறது. ஒரு பிரதர் என்னை கூட சொன்னார், உங்களுக்குலாம் ஜெபிக்கிறதே இல்லை பிரதர்னார். நான் சொன்னேன், நல்ல அருமையான பிரதர், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாலை தான் போட்டு உங்களை கௌரவிக்கணும். பாருங்க, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்காத ஒரு விசுவாசி. மோசே கை தளர்ந்து போன பொழுது 2 பேரும் கூட தூக்கி பிடிக்கிறேன். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணுங்க. வேதத்தில் அழகா சொல்றார், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். ஒருவரின் பேரில் ஒருவர் பற்றுதல் உள்ளவர்களாக இருங்கள். நான் யோசிப்பேன், நினைப்பேன், நமக்காக விசுவாசிக்க ஜெபம் பண்ணுவாங்களா, மறந்துடுறாங்களா, ஐயாவே ஜெபம் பண்ணிக்குவாருன்ட்டு போயிடுறாங்களான்னு தெரியல. உங்களை கர்த்தர் ஒரு நாளைக்கு நியாயத்தீர்ப்பில் நிறுத்துவார். தாயின் தகப்பனை கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உனக்கு ஒரு தகப்பனாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் அல்லவா? எங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவளுடைய பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையில். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, உன் நடுவில் இருக்கிற லேவியனை ஊழியக்காரனை கைவிடாதபடி, அவனுக்காக ஜெபிக்காதபடி, நீ இல்லாதபடி நீ ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு நீ எவ்வளவு நேரம் உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிக்கணும் அல்லவா? அடுத்து பாருங்களே, ரத்தத்தை புசிக்காதபடி எச்சரிக்கையா. எதுக்கெல்லாம் எச்சரிக்கை? நம்ம ரத்தத்தை வறுத்து திங்கிறது. ரத்தத்துக்குள்ளதான் உயிர் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க. அநேகர் செய்யற தவறு, ஆவிக்குரிய உலகத்துல இது நடக்குது. ரத்தத்தை புசிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடலையா? ஆபேலோட ரத்தம் கூப்பிடுது, பரிசுத்தவான்களுடைய ரத்தம் கூப்பிடுது. மனுஷன் ரத்தத்தை சிந்துகிறவனுடைய ரத்தம் சிந்தப்படும். ரத்தத்தை புசிக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு. நம்ம ரத்தம் சிந்துதலுக்கு விலகி ஓடணும் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம வாட்டில் உலக மனுஷர்களை போல ரத்தத்தை புசித்து அந்த ரத்த பலிக்கு நீங்களும் நானும் உட்படக்கூடாது. வேதம் சொல்லுது, ரத்தத்தை புசிக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு. சாப தீட்டானதை எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. எது சாபம்னு உனக்கு தெரியுதோ, எது பாவம்னு உனக்கு தெரியுதோ, எரிகோ கோட்டைக்குள்ள போகும்பொழுது சொன்னாரு, எரிகோக்குள்ள இருக்கிற எதையுமே நீ தொடக்கூடாது, எல்லாம் சாபம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபம்ங்கிறது தெரிஞ்சிருந்து நம்ம தொட்டிருக்கோம் இல்லையா? சாபம்னு தெரிஞ்சிருந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா? பின்னும் பிறகுள்ள யாதொன்று இச்சையாது இருப்பாயாகன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பிறனுடைய மனைவியை இச்சையோடு பார்க்காது இருப்பாயான்னு சொல்லி இருக்கிறார் அல்லவா? பிறனுடைய புருஷனை இச்சையோடு பார்க்காது இருப்பாயா என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? பிறருக்குள்ள யாது ஒன்றையும் பொருளையாவது இச்சையாது இருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் சாப தீட்டு. நீ பிறருடைய பொருளை இச்சித்து எடுத்தா, ஒரு சின்ன குண்டூசி எடுத்துட்டு போனாலும் நியாய தீர்ப்பு நாள்ல நீ கணக்கு கொடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். எந்த ஒரு பொருளும் அடுத்தவங்களுடைய பொருள் உங்ககிட்ட இருந்தா நியாய தீர்ப்பு நாளில் நீ அந்த இடத்துல நிக்க வேண்டும். கர்த்தர் அந்த பொருளை குறித்து ஒரு இடத்துல விசாரிப்பாரு. அது மறந்து போகாது, அது ஒளிஞ்சு கொள்ளாது, அது தேவனுடைய பார்வையில் வந்து நிற்கும். பாருங்க, அந்த ஆகான் என்பவன் பாபிலோனிய சால்வை சில பொருள்களை எடுத்து பூமிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். யாருக்குமே தெரியாது. எல்லாருடைய கண்ணை கட்டிட்டான். ஆனா பரலோகத்தில் இருக்கிறது பார்க்கிற 7 கண்ணை அவனால கட்ட முடியலங்க. நீங்க நினைக்கிறீங்க யாருமே என்னை பார்க்கல. ஆனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், நீங்க ரகசியமாய் பேசுகிறதை 7 கண்கள் பார்க்கிறது. நீங்க அந்த ரங்கத்தில் செய்யக்கூடிய ரகசியமான காரியங்களை உலகத்தை உருவாக்கின கர்த்தருடைய 7 கண்களும் பார்க்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்க நியாய தீர்ப்பு நாளில் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும் என்பதை மறந்துடாதீங்க. இதெல்லாம் குறித்து கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. நான் என் வாய் தானே நான் பேசுறேன், யார் என்னை கேட்பான்னு நினைக்காதீங்க. உங்களை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், உங்களுக்காய் அடிக்கப்பட்டவர், உங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் ஒரு நாள் உங்களை விசாரிப்பார் தேவனுடைய பிள்ளைகளை. அவர் நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். இங்க வேதம் சொல்கிறது பாருங்கள், சாப தீட்டானதை எடுக்காத, பிறருடைய பொருள் தெரிஞ்சா தொடாத. அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், குடும்பத்தில் அழிவை கொண்டு வரும். அந்த பொருள் உன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த சின்ன பொருளினால உன்னுடைய குடும்பத்துக்குள்ள எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய பேர் அதிர்வுகள் உண்டாகும். அது உனக்கு சாபத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால சாப தீட்டானதை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்து, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர் எச்சரிக்கையோடு நம்ம அன்பு கூறணும்னு கர்த்தர் சொல்றாரு. திராட்சை ரசத்தை குடிக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் வசனம் இருக்கு, எடுத்து பேசின நேரம் ஆகி கொண்டு இருக்கும். இன்னென்ன இடத்திற்கு நீ போகாதபடி எச்சரிக்கையா. எலிசா சொல்றாரு, சீரியா ராஜா அங்க படையெடுத்து வந்திருக்கிறான்.
தன்னுடைய ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றாரு, இன்ன இடத்துக்குள்ள நீ போகாத, இன்ன இடத்துக்கு நீ போகாத, இந்த இடத்துல எல்லாம் சீரியா படம் இருக்குது, அங்கெல்லாம் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, விக்கிரகத்தை நாடி போகாத, வேசித்தனத்தை நாடி போகாத, சூனியத்தை நாடி போகாத, மந்திரத்தை நாடி போகாத, தாயத்தை நாடி போகாத, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய உலக வழிபாடுகளை நாடி போகாத, சடங்காச்சாரத்தை நாடி போகாதபடி நீ எச்சரிக்கையா இரு. சவுல் ராஜா பாருங்க, சூனியக்காரிகளை எல்லாம் ஊரை விட்டு துரத்திட்டு கடைசி காலத்தில் அவனும் சூனியக்காரிகிட்ட போய் வேஷம் மாறி நிற்கிறான். கடைசியில் அவனுக்கு நம்பிக்கை சூனியத்தின் மேலே போயிருச்சு. காரணம் என்ன? கர்த்தரை விட்டுட்டான், சூனியத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பாருங்களே, ஆலயம் கட்டுவதில் சாலமோனுக்கு தாவீது சொல்றாரு, எச்சரிக்கை அந்த ஆலயத்தை கட்டணும். இது ஆண்டவருக்காய் கட்டப்படுகிற அரண்மனை, மிக பிரம்மாண்டமா இருக்கணும். இதை நீ ரொம்ப கவனமா ஒவ்வொரு நிமிஷமும் எச்சரிக்கையோடு கட்டணும். எல்லா சிநேகிதனை நம்புறதில் நீ கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா. சிநேகிதனை நம்பாதேன்னு எழுதி வச்சிருக்கிற, படுத்திருக்கிற மடியில படுத்திருக்கிற மனைவியை நம்பாதேன்னு எழுதி வச்சிருக்கிற. நம்ம நினைக்கிறோம் சத்துரு உன் வீட்டா இருந்தேன். பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுத்தவன் யார் தெரியுமா? கூடயே இருந்தவன் தாங்க. விட்டுட்டு ஓடினவன் யார் தெரியுமா? கூடவே. உங்களிலும் ஒருவன், சொல்லுங்க மீதிய பிசாசு. யாரைத்தான் பிரதர் நம்புறது? ஒருத்தரை தான் நம்பணும், இயேசுவை மட்டும் தான் நம்பணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நான் நினைச்சு. 2 பேர் எந்திரத்தை அரைச்சிக்கிட்டு இருப்பாங்களா, ஒருத்தர் போயிடுவாங்களாம். 2 பேர் படுத்திருப்பாங்களாம், ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்களா, போயிடுவாங்களா. அப்ப 2 பேர் யாரு? நீங்களே சொல்லுங்க. 2ல் 1 தான் போகும், 1 என்ன இருக்கும்? 2 பேரும் போகணும்னா என்னவா இருக்கணும்? 2 பேர் அலாட்டடா இருக்கணும். 10 ஸ்திரீகள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போறாங்க, 5 பேர் புத்தியா போனாங்களாம். 5 பேர் என்ன செஞ்சாங்க? புத்தி இல்லாம போனாங்க. இன்னைக்கு நிறைய என்னன்னா, கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம தான் பைபிள் படிக்கிறோம்ல, நம்ம தான் ஜெபம் பண்றோம்ல, ஏன் இங்க வந்து தான் உட்காந்து கை தட்டணுமா, இங்கே தான் ஜெபம் பண்ணணுமா, நாங்க வீட்டிலே பண்ணிக்குவோம்ல. இதெல்லாம் தப்பு கிடையாது பிரதர், ரொம்ப ஸ்ட்ரைட்டா பிடிக்கிறீங்க பிரதர். அதெல்லாம் கர்த்தர் நியாயத்திற்கு முன்னாடி இறக்கம் கொஞ்சம் மேன்மை பாராட்டிடும். பாராட்டாட்டி அங்க போய் தானே தெரியும் பாராட்டுதா இல்லையான்னு. பாராட்டாட்டி நம்ம நிலைமை என்ன ஆகும்? கைவிடப்பட்டு போயிடுவோம் இல்லையா? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் கர்த்தர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இதமான வார்த்தைகளை சொல்லுங்க பிரதர். அங்க வேதம் சொல்லு, இவன் வந்து மீகா தீர்க்க சொன்னா பொல்லாப்பாவே தான் சொல்லுவேன். மீகாயா எப்ப பார்த்தாலும் எனக்கு அழிவு உண்டுனே தான் சொல்றேன். இஸ்ரவேல் ராஜா சொல்றேன், இவன் வேண்டாம் தீர்க்கதரிசி, எனக்கு ஏதுகரமா நான் போற இடமெல்லாம் வாக்கிம்படியான ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வா. இவன் வந்தானா விளங்காது உருப்படாது, போன இடத்துல தோல்வி அடைவேன்னு. கடைசியில் அவனவே கூட்டி வந்து சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ராஜா இல்லாமல், மெய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் எல்லாம் ரோட்டில் அலையிறதையும் மலை பக்கம் ஓடுறதையும் பார்க்குறீங்க. இன்னைக்கு மக்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் தேவை தெரியுமா? உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்கும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை இப்படி சொல்ற ஆளுகள் இருந்தா சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, நீ தாண்டா அந்த மனுஷன் கை நீட்டினான் பார். அப்படி தீர்க்கதரிசி இன்னைக்கு யார் கேட்கிறான்? யோவான் ஸ்நானகன், நீ தீர்க்கதரிசியானவன் கேட்டா அவன் சொல்றான், நான் தீர்க்கதரிசிலாம் கிடையாது, நான் வழியை முன்னாடி சொல்ல வந்தேங்கிறேன். ஆனா அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் சொன்னான்னு தெரியுமா? கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் சொல்லுங்க வெட்டுண்டு அக்கினியிலே போடும். அவன் மாதிரி பிரசங்கியார் வேணுங்க. விரியம்பாம்பு, ஆமென். எப்படிப்பட்ட பிரசங்கியார்? கடுமையான பிரசங்கியார். ஆனா அவனை யார் ஏத்துக்கிட்டா? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் அவர் சொல்றாரு, மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பரிசேயர் சதுசேயரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், சிறியவனில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பெருந்தீனி உள்ளவர்களா இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா, சிறப்பு சாப்பாடுனா 2-3 வயிறு உள்ள இருக்கும். பாத்தீங்கன்னா அன்னைக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டுருவாங்க. ஆனா சாதா சாப்பாடுனா இது எவன் பிரதர் சாப்பிடுவேன், அது என்ன தீனி? அன்லிமிட்டா அடிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் எழுதி வச்சுக்க. 9 பாவத்தில் ஒரு பாவம் பெருந்தீனி பாவம், தொண்டை வரை கட்டுறது. கர்த்தர் அதையும் நான் பாவம்னு எழுதி வச்சுக்க. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த தானியேலே ராஜா போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானித்துட்டார். பாருங்க, சாப்பாடு உள்ள போய் நம்மளை தீட்டுப்படுத்திடுங்க. பேய்களுக்கு படைக்கப்பட்டது உள்ள போனா நம்முடைய சரீரத்தில் தீட்டை உண்டாக்கிறோம். அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கார். அது என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் வேணும். எல்லாத்தையும் எடுத்து புசிச்சிடக்கூடாது.
எதை புசிக்கணுமோ அதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாதோ அதை புசிக்க கூடாது. அது நம்முடைய தீட்டை உண்டாக்கும். இன்னும் பாருங்களே, உன் மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மந்தை, உன் வீட்டு மந்தை இருக்கு இல்லையா, உன் ஆட்டு மந்தை, உன் மாட்டு மந்தை, உன் குடும்ப மந்தை, உன்னுடைய எல்லை மந்தை, உன்னுடைய விசுவாசிகள் பிளஸ் உன்னுடைய தொழிலாளர்கள், உன் கூட இருக்கக்கூடிய குடும்பம், இதான் உனக்கு ஒரு மந்தை. இந்த மந்தையை குறித்து எச்சரிக்கை. ஏன்னா மந்தையை சிதறடிக்கக்கூடிய ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உள்ள வரும். உன் மந்தையை குறித்து நீ எச்சரிக்கை. அப்ப நான் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், உன் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க வந்து உட்காந்துட்டோன்னே பிள்ளைகளை மறந்துடுறீங்க. இது ஒரு கதை இருக்குது. ஒரு எலியும் தவளையும் சிநேகிதர் ஆயிட்டாங்களா பாருங்க. எலி காட்டுல வாழ்றது, தவளை எங்க வாழ்றது, தண்ணியில வாழ்றது. சிநேகிதர் ரெண்டு மாறிக்குச்சு. நான் தரையில வாழ்றதையும் தண்ணிக்குள்ள வாழ்றதும் சிநேகிதரான எப்படி இருக்கும் பொழப்பு. இது தரைக்கு இழுத்துக்கிட்டு போகுது தவளைய, வா வா வான்னு அது இழுத்துட்டு போச்சு. இந்த தவளை அது பின்னாடியே கொள்ள நாள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மழை பெஞ்சு கொட்டு மழை கொட்டணுன்னே தவளை தன்னுடைய நிலையை மறந்து தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து குளத்து கூட்டி வந்துருச்சு எலிய. எலி சொன்னுச்சு, ஏய் நான் தண்ணிக்குள்ள வந்ததில்லை, என்னை தண்ணிக்குள்ள கூட்டி போகாதுன்னா தண்ணிக்குள்ள போய் சொர்றன்னு உள்ள போய் அப்படி உள்ள 4 தடவை போச்சுல்ல. எலி தண்ணியை குடிச்சு வாய செத்தே போச்சு. யாரால செத்து போச்சு கடைசியில சொல்லுங்க, யாரால செத்து போச்சு? சிநேகிதனால தானே செத்து போச்சு. இப்ப 2 நாள் வரையும் சிநேகிதனை மறந்துருச்சு. பின்னாடி ஒருத்தனை கட்டினமே அவன் என்ன ஆச்சான்னு நினைக்கவே இல்லை. 2 நாள் உப்பி போய் மேலே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா ஒரு கழுகு வந்துச்சு. அருமையான உணவு நமக்கு இருக்கிறாங்க, லபக்குன்னு கொத்தி தூக்குச்சு. பின்னாடி இன்னொரு ஆளும் போறாங்க. யாரு? அப்ப அது நினைச்சேன், நான் தூக்குனது ஒண்ணு, எனக்கு பின்னாடி போனஸ் ஒன்றான். அப்ப எலியும் செத்துச்சு, தவளையும் செத்துச்சு. இதான் சிநேகிதன் சரியில்லை. நம்ம வந்து உட்காந்தோடனே மறந்துடுறது. குடும்பத்தை விசேஷமா பெற்றோர்களாகிய நீங்க பிள்ளைகளையே அப்பா இதாண்ட ஜாலியான இடம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது என்ன பண்ணுது, எங்க இருக்குது, இருக்குதா இல்லையா, சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, உட்காந்துச்சா கவனில மறந்துடுறங்க. உள்ள வந்துட்டேனே அப்படியே தாவி மாதிரி அவன் பூரா கழட்டி போட்டுட்டு அப்படியே மறந்துட்டான் பாரு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பொருள் உடைமை மேல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி ரைட். பொருளை குறித்து மந்தையை குறித்து எச்சரிக்கையாரு. 1 கொரிந்தியர் 10:12 நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் பக்கத்துல சொல்லுங்க விழாதபடி. நீ நின்றுக்கிட்டு தான் இருக்கிற, ஓடிக்கிட்டு தான் இருக்கிற, ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற, ஆனா விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனம். ஓடிக்கிட்டு இருக்கிற நாம தடுமாறிடக்கூடாது. வேதத்துல எத்தனையோ பேர் தடுமாறிட்டாங்க, எத்தனையோ பேர்கள் இல்பொருளாய் போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க வேதத்துல. நம்முடைய வாழ்க்கையிலையும் முடிவு வரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்கையா இருங்க. வேதத்துல நிறைய எச்சரிப்பு இருக்கு. கடைசியா சொல்றேன், ஏசா போல சீர்கட்டவனாய் போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. எப்படி ஏசா சீர்கட்டு போன? பிறப்பிலேயே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுங்க, பிறப்பிலேயே அவனுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைச்சிச்சுங்க, பிறக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு சேஷ்ட புத்திர பாகம் கிடைச்சிச்சுங்க. அத பயனற்ற கூழுங்க. நம்மளும் கூட பயனற்ற ஒண்ணுக்கு தாங்க. சிம்சோனு பயனற்ற ஒண்ணுங்க, ஒரு சிற்றின்ப பிரியன், ஒரு சரீர பிரியன், ஒரு எதிர்பாளர் மேல வச்சிருக்கிற ஒரு பிரியத்தினால தேவன் பிறப்பிலேயே கொடுத்த நஸ்ரேன அந்த விரதத்தை அவன் என்ன பண்ணிட்டான், அற்பமா என்னை தூக்கி போட்டேன். எனக்கு அவள் கண்ணுக்கு பிரியம், அவள் தான் எனக்கு வேணும்னு போனேன். அடுத்த நிமிஷம் வாழ்க்கையே போச்சுங்க, கண்ணும் போச்சு, மேன்மையும் போச்சு, எல்லாவற்றையும் இழந்துட்டான். இங்க பாருங்களே, ஏசாவுக்கு பிறப்பிலேயே கொடுத்த கிருபை தலைச்சன் பிள்ளைக்குரிய அருமையான சேஷ்ட புத்திர பாகம். இது என்ன பண்ண தெரியுமா? பயனற்ற கூழுக்கு அற்பமா தூக்கி போறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கூழு கூடு போதும், வித்து போட்டுட்டேன். கடைசியில கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அதை காணாதிருந்தான். இதை ஆண்டவர் சொல்றார், ஊழியத்தை அற்பமா நினைக்காத, ஜப வாழ்க்கையை அற்பமா நினைக்காத, பரிசுத்தவான்களுடைய கூடுகையை அற்பமா நினைக்காத, தேவனுடைய ராஜரீக அந்த மகிமையான அழைப்பை அற்பமா எண்ணாத, தூக்கி போட்டுறாத. ஆடு மேய்ச்சவனை அரசனா மாத்தினார் இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அதை மறந்துட்டான் பாரு. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போய் நின்று கடைசியில் அழுகிறான், ஆண்டவரே ரட்சணியத்தை எனக்கு திரும்பவும் தாரும்.
ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டார்ல, எல்லாத்தையும் அவருக்கு தானே இவனை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏதேனை படைச்சிட்டாருங்க. கைத்தட்டி கருத்து. நீங்க வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் மேல் வீட்டில் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாரு. வெள்ளி பணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீ ஏறி போவதற்கான எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. ஆதாம படைக்கவே இல்லை, ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டார். அப்புறம் தான் ஆதாம படைக்கிறார். இப்ப ஆதாமுக்கு தேவையான மரங்கள்லாம் ரெடி, பழங்கள்லாம் ரெடி, அவனுக்கு தேவையான சூரியன் சந்திரன் ரெடி, ஜீவராசிகள் எல்லாம் ரெடி, ஊர்வன பரப்பனை எல்லாம் ரெடி. இன்னும் இவன் வரல. இவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு தான் கடைசியில் இவனை வந்து படைக்கிறார். நீ எல்லாம் போய் ஆள்றாங்க. பிந்தினோராய் இருக்கிற இவன் முந்தினோராய் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் இவன் ஆண்டு கொண்டு ஆளுநராக உட்கார்றான். அவன் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த ஒரு மரத்தின் கனியை நீ புசிக்காதபடி எச்சரிக்கை, கீழ்ப்படி. ஆனால் அவன் என்ன பண்ணார்? ஐயா என்ன பண்ணாரு? ஆதி மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கலங்க, தூக்கி போட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, யாருக்கோ பிரசங்கம் பண்ணிட்டு பாரு, உலக இன்னும் முடியல, உலக அவர் இன்னும் மணி அடிக்கலடா, நேரம் இல்லைன்னு உனக்கு தான் பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாகணும் இல்லையா? கடைசி காலத்தில் ஞானம் தெருவில் இருந்து கூப்பிடுகிறது இல்லையோ, சத்தியம் சத்தமிடுகிறது இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை எச்சரிக்கையை காத்துக்கொள்ள. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தொடுங்க. எந்த நாட்டில், எந்த ஊர்ல, எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்தாலும் அவர்கள் இருதயம் தொடப்படட்டும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.